நம்ம இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். Turn with pastor to the book of Exodus chapter 16. யாத்திராகமம் 16வது அதிகாரம். The book of Exodus chapter 16. ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு என்னுடைய பிரசங்கத்துக்கு நான் போக இருக்கிறேன். இந்த கடந்த ஐ திங்க் ஃபியூ வீக்ஸ் நீங்க பாஸ்டருடைய பிரசங்கத்தை சரியா நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, நான் எப்படி உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன்னா, இந்த COVID-19 மூலியமாய் நீங்களும் நானும் கற்று அறிகிற பாடம் என்ன? சரியா? நீங்களும் நானும் கற்று அறிகின்ற பாடம் என்ன? What are the lessons that we can learn at this point of time, at this point of pandemic? Okay, என்ன லெசன் நீங்களும் நானும் கற்று அறிகிறோம்? போன வாரம் நான் சொன்னேன், thank God for COVID-19. I'm sure சில பேர் will get very offended. Pastor, you said thank God for COVID-19. But for some reason, நீங்க நன்றாய் நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரும்பொழுதுதான் ஓகே வேல்யூபிள் லெசனை கற்றால் சொல்லி கொடுக்க முடியுது. You know why? கஷ்டம் வரலன்னா நமக்கு அந்த படிச்சுக்கணும்னு சொல்லி அந்த ஆட்டிடியூட் நமக்கு இருக்காது. மனம் மாறணும்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூட் இருக்காது. அந்த கஷ்டம் வந்தாதான் ஓகே அந்த ஒரு கற்று அறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆட்டிடியூட் ஆட்டோமேட்டிக்கா வரும். சரி, ஒரு மனுஷனுக்கு எல்லாம் ஃப்ரீடமா இருந்துச்சுன்னா ஆட்டமா ஆடிடுவான். ரைட்டு தானே? ஜெயிலுக்கு போயிட்டா அப்போதான் திருந்துவான். ரைட்டு தானே? அப்பயே சொன்னாங்க, அப்பயே மனம் மாறி இருக்கலாம், அப்பயே சொன்னாங்க திருடக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே, எப்போ அந்த புத்தி வருது? மனமாற்றம் எப்பொழுது வருது? விடுதலையாக இருக்கும் பொழுது மனமாற்றம் வரல. சுயத்துக்காக வாழ்ந்தோம், சரியா? ஏனோ தானமாக வாழ்ந்தோம். ஆனா அந்த சிறை வாழ்க்கைக்குள்ளாய் போன பிறகுதான் ஒரு மன மாற்றம் வருது. So I believe at this point of time கர்த்தர் நிறைய பாடத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்க ஆர்வமாக இருக்கிறாரு. அது நாம் கற்று நாம் அறிய வேண்டும். இன்னைக்கு பாஸ்டருடைய பிரசங்கம் தலைப்பு இந்த COVID-19 மூலியமாய் நீங்களும் நானும் கற்று அறிய வேண்டிய பாடம் என்ன? நான் இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கிறேன், being content. சரியா? being content, அதாவது தமிழ்ல திருப்தியா இருப்பது அல்லது போதும் மனப்பான்மை. ஓகே, am I right? போதும் மனப்பான்மை. பாருங்க, மனுஷனுடைய சுபாவம் என்னது? போதும் என்று சொல்லவே மாட்டோம். வேணும் 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 வேணும். Okay, more and more and more and more. More of wealth, more of money, more of promotion. சரியா? Upgrading of our life. சரியா? நம்ம கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம் ஒழிய போதும் என்று நம்ம என்ன பண்றது இல்ல, சொல்லுகிறது இல்ல. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? கிறிஸ்தவர்களுக்கு போதும் மனப்பான்மை இருக்க வேண்டும். சரியா? being content is an important lesson. So இத படிக்கிறதுக்கு பாஸ்டர் சூஸ் பண்ணினது the book of Exodus chapter 16. ஓகே, இந்த 16வது அதிகாரத்துல இருந்து 2 பாயிண்ட உங்க மத்தியில நான் ஷேர் பண்ண இருக்கிறேன். முதலாவது உங்களுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அதுல இருக்குது, பாயிண்ட் இருக்குது. You must remember God is our provider. Through chapter 16 we will discover our God is our provider. அதாவது கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் போஷிக்கிறார். ஒண்ணு, அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது, பாஸ்டர் கர்த்தர் போஷிக்கிறார் என்று சொன்னீங்க. God is our provider. Okay, in what way God provides? அதையும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? டிஸ்கவர் பண்ண போகிறோம். So ரெண்டு சப்ஜெக்ட், God is our provider firstly. ரெண்டாவது, எப்படி எந்த வகையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் போஷிக்கிறார் என்று சொல்லி அதை நாம் பார்க்க போகிறோம். சரி, go back to my first point. God is our provider. Can we believe that? Can we trust that? So நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ரெஃபரன்ஸ், நான் கொடுக்கிற டீச்சிங் ஹோலி பைபிள்ல இருந்து வசனத்திலிருந்து எடுத்து நான் உங்களோட சில ஃபேக்ட்ஸ் நான் பிரசன்ட் பண்றேன். முதலாவது, இந்த பைபிளை நீங்க விசுவாசிக்கணும். இந்த பைபிள் சரியா, இது தேவன் கொடுத்த ஸ்கிரிப்சர். இதுல எல்லாம் சத்தியம் அடங்கி இருக்குது. சரியா? சரியா, இதை நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு இந்த செய்தி நீங்க கேட்கணும். Many people they don't trust the scripture as a word of God.
விளங்குதா இல்லையா? இது ஒரு ஃபிக்ஷனல் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் தான் பாஸ்டர், இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்று நீங்க சொன்னீங்கன்னா நான் படிச்சு கொடுக்கிறது வந்து சரியாக நீங்க என்ன பண்ண முடியாது, அதை உள்ளத்துக்குள்ளாக நீங்க ஏற்றி கொள்ள முடியாது. ரைட் தானே? பிகாஸ் ஓவரால் ஆஃப்டர் ஆல் பாஸ்டர் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் காரியத்தை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க பாஸ்டர். சில பேர் வந்து நீங்க சொல்லலாம் இது வந்து ஒரு ஃபேபிள் பாஸ்டர், கட்டுக்கதை. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு புரியாது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த வசனம் வந்து தேவன் கொடுத்த வார்த்தை. சரி, இதுல வந்து எப்படி மனுஷன் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் மேனுவல், சரியா, எல்லாம் அந்த லைஃப் எப்படி நம்ம எந்த வகையில் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இதிலே கண்டு நமக்கு ஒன்று ஒன்றாய் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில பிரசங்கத்தை நீங்கள் கேட்டீங்க என்றால் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது God is our provider. வாசிங்க, சரி, முதல் 4 வசனத்தை வாசிங்க. First 4 verses. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். நல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை அங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது hundreds of thousands of the Jewish people, the Israelites. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து யார் வழி நடத்துறா? கர்த்தர் நடத்துறாரு through a man of God called Moses. Right? Now எப்படி எனக்கு தெரியுது கர்த்தர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறாரு? போன வாரம் கூட சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அந்த மேக ஸ்தம்பம் இருந்துச்சு. ராத்திரி நேரத்துல அந்த மேக ஸ்தம்பம் வந்து அக்னி ஸ்தம்பமாக இருக்கும். அந்த மேக ஸ்தம்பம் எங்க மூவ் பண்ணுதோ மோசே என்ன பண்ண வேண்டும், அந்த மேக ஸ்தம்பத்தின் பிரகாரம் மூவ் பண்ணுகிற பிரகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வேண்டும். அப்போ 100% வெரி ஷுவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர் யாரு? கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுங்க. ஆக இப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கர்த்தர் வனாந்தரத்தின் மத்தியிலே கர்த்தர் கொண்டுட்டு போகிறாரு? வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது, வில்டர்னஸ் என்று சொல்லும் பொழுது பற்றாக்குறை. வில்டர்னஸ்ல வந்து ஃபென்சி லைஃப் இல்ல, வில்டர்னஸ்ல வந்து வசதி இல்ல, வில்டர்னஸ்ல வந்து தண்ணி இருக்காது, வில்டர்னஸ்ல வந்து சாப்பாட்டு இருக்காது, எல்லாம் சிறுபக்கு கூறாங்க. எங்க? வில்டர்னஸ்ல. கேன் யூ இமேஜின்? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சூஸ் பண்ணின பாத்வே வந்து wilderness. Remember, many times God is the one leading you and me through hardship. Hardship. ஏன் கஷ்டம்? That's why சங்கீதக்காரன் சொல்றான், Psalm 23 நீங்க படிச்சீங்கன்னா முதல் 2 வசனம் சொல்லுது, the Lord is my shepherd. சரியா? எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏனென்றால் நல்ல மேய்ப்பன் என்ன பண்றாரு, எந்த இடத்துல புல்லு இருக்குதோ புல்லு மத்தியிலே ஆடுகளை நடத்தி செல்றாரு, எந்த இடத்துல தண்ணீர் இருக்குதோ அந்த தண்ணீர் மத்தியிலே கொண்டுட்டு போகிறாரு. ஆனா அதே வசனத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஒரு டைம்ல மேய்ப்பன் என்ன பண்ணுகிறாரு, நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போகிறாரு. இன்னொரு டைம்ல சேம் ஷெப்பர்ட் என்ன பண்றாரு, அந்த ஷீப்பை வந்து மரண இருளில் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லி எழுதி இருக்குது. நல்லா கவனிக்கணும். உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன்னா எந்த பாத்வே வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப ஃபேவர் பண்ணுவீங்க? பாஸ்டர் எந்த இடத்துல நல்ல மேய்ச்சல் இருக்குது, நல்ல தண்ணீர் இருக்குது பாஸ்டர், சுகம் இருந்துச்சுன்னா, நல்ல ப்ராஸ்பெரிட்டி இருந்துச்சுன்னா பாஸ்டர், blessing இருந்துச்சுன்னா பாஸ்டர், அங்க மட்டும் எங்களை கூட்டிட்டு போங்க. Don't ever bring us to the wilderness experience. Don't ever bring us to the valley of darkness. சொல்ல மட்டுமா? அது நம்மளுடைய சுபாவம். But look at God. Sometimes good placesல God can teach us some lesson. Bad placesலயும் God can teach us lesson. விளங்குதா இல்லையா? பாருங்க, கர்த்தர் வில்டர்னஸ் மத்தியிலே கொண்டுட்டு போகிறாரு. வில்டர்னஸ்ல வந்து வசதி இல்லை, சொன்னல. வில்டர்னஸ்ல என்னால சாப்பிடறதுக்கு ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை. அந்த இடத்துல கடவுள் யார் என்று சொல்லி, கர்த்தர் யார் என்று சொல்லி ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். விளங்குதா இல்லையா? நல்ல இடத்துல சாப்பாடு கொடுத்துட்டாருன்னா வாட் இஸ் a big deal? சொல்ல மாட்டோமா? இப்ப ஒன்றும் இல்லாத இடத்துல கர்த்தர் வந்து தண்ணீரையும் கர்த்தர் சாப்பாட்டு இறைச்சலம் கொடுத்துட்டாருன்னா மனுஷன் வந்து இப்பொழுது will begin to give the glory to who? To God, because அங்க அற்புதம் தான் நடந்துச்சு. வாசிங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? அடுத்த வசனம், அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும்
மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து முறுமுறுத்தார்கள் சொல்லுங்க, அதை அண்டர்லைன் பண்ணீங்க. நமக்கு பிடிச்சமான வார்த்தை தமிழ் உங்களுக்கு. We always like to complain and grumble, right? So அந்த பெருசா அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ரேட் அந்த பாயிண்ட் வருவோம். Of course சாப்பாட்டு இல்லாத இடத்துல, தண்ணீர் இல்லாத இடத்துல கர்த்தர் லீட் பண்ணினார்னா, கொரோனா வைரஸ் மத்தியில எல்லாரும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? ரொம்ப முறுமுறுக்கிறோம். அதான் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கிறோம், ரொம்ப முறுமுறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, ரைட்? நான் முறுமுறுக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? கஷ்டத்துல ஜனங்களுடைய சுபாவம் என்ன? எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள். லேட்டர் அந்த முறுமுறுப்பை குறித்து கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். Okay, let me keep my point first. God is our provider. வாசிங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே, முன்ன வந்து பிரீசன்ல இருக்கும் பொழுது நல்ல அப்பளம் சாப்பிட்டோம், இறைச்சிலாம் சாப்பிட்டோம். கர்த்தர் நம்மள எங்க கொண்டுட்டு வந்துட்டாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. நமக்கு தேவைதான். சரி, வாசிங்க. கர்த்தரின் கையால் செத்து போனமே ஆனால் தாவில்லை. செத்து போனா பெட்டர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க better for me to die la pastor, cannot take la pastor, corona virus killing us la pastor, சாகவே இல்லை. சரியா? better for us to die. People are complaining. Okay, we are talking Tamil language. Praise the Lord. வாசிங்க. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். Then they blamed the men of God. இப்போ மோசேக்கும் ஆரோனுக்கும் இப்பொழுது என்னது? The people of God, the Israelites, they are blaming them. Okay, அடுத்த வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பேசுறாரு. verse 4. மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதித்தார். 4வது வசனம் முதல் போர்ஷன் மட்டும் நான் பேசுறேன். Then the Lord said to Moses, behold, I will rain bread from heaven for you. அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் என்ன சொல்றாரு? வானத்தின் வாசலை நான் திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Can you see in the wilderness God is challenging them at this point of time? You people crying, you people complaining, you people saying that you're going to die, you people are thinking that I cannot provide at this point of time. கர்த்தர் சொல்றாரு, நான் வேற, நீ வேற, நீ மனுஷன், நான் ஆண்டவனாக இருக்கிறேன், என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? பரலோக வாசலை நான் திறக்க வல்லமை உடையவர் என்று சொல்லி கர்த்தர் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. கேள்வி, கர்த்தர் வந்து சொன்னபடி அந்த டைம்ல, கஷ்டமான டைம்ல வந்து வானத்தை கர்த்தர் திறந்தாரா? கர்த்தர் திறக்கலையா? கர்த்தர் திறந்தாரு. இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளை நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பாஸ்டர், we are going through very very hard time pastor. சம்பளத்தை வெட்டிட்டாங்க பாஸ்டர். I lost my job pastor. ப்ரொமோஷன் இந்த வருஷம் வந்திருக்கணும் பாஸ்டர், ப்ரொமோஷன் போயிருச்சு பாஸ்டர். எல்லாத்தையும் நான் லூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாஸ்டர், பயங்கர கஷ்டத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க சொன்னால், தேவனுடைய வார்த்தை நேற்றும் என்றும் என்றைக்கு மாறாத உள்ளவராக இருக்கிறாரு. இந்த டைமிலும் கர்த்தர் வந்து வானத்தின் பலகணிகளை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இப்போ பாஸ்டர் சொன்னாரு பாஸ்டர், சரி, பட் சொன்னபடி கர்த்தர் செஞ்சாரா? அதையும் பார்த்துருவோம். What actually happened when God said God will open the door? சரியா? அது பிரகாரம் கர்த்தர் செயல்பட்டாரு. கர்த்தர் வந்து சொல்லி செய்யாம இருக்க மாட்டாரு, சொன்னதை செய்கிறவர், வாக்கு கொடுத்தவர், உண்மை உள்ளவராக இருக்கிறார். 13ல இருந்து வாசிங்கமா, verse 13 onwards வாசிங்க. எப்படி கர்த்தர் செய்கிறாரு? சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. பாருங்க என்ன நடந்துச்சு. கர்த்தர் வந்து ஜனங்களுக்கு வந்து இறைச்சியை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி, our God is so good, God is so good. என் பிள்ளைகள் என்ன கேட்டாங்க? அங்க இருக்கும்போது இறைச்சி சாப்பிட்டோம், அங்க இருக்கும்போது நல்லா சாப்பிட்டோம், பிரியாணி எல்லாம் கொடுத்தாங்க, பிரீசன்ல இருந்தாலும் பிரியாணி கொடுத்தாங்க, ஆனா இங்க வந்த பிறகு கர்த்தர் ஒண்ணும் கொடுக்கலையே. You know, I think God was offended at that point of time. கர்த்தர் என்ன பண்றாரு? இப்போ வந்து காடை கர்த்தர் வந்து வர பண்ணுகிறாரு. எப்படி வர பண்ணினாரு? இதே கதையை வந்து என்னாகம புத்தகத்துக்கு போனீங்கன்னா நல்லா டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க. God command winds. சரியா? காத்து என்ன பண்ணுச்சா?
அந்த காத்து வந்து பயங்கர காத்து அடித்து காடைகள் எங்கேயோ இருந்த காடைகளை வந்து ஐ திங்க் இந்த காடைகள் வந்து எங்கேயோ மைக்ரேட் பண்ணி கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, அந்த காத்தை கத்தர் அடிச்சு அந்த காற்று வந்து இப்பொழுது அவர்களுடைய கேம்புக்கு அந்த காடையை கொண்டுட்டு வருது. பாருங்க எவ்வளவு சூப்பர் நேச்சுரலா கத்தர் இறைச்சி கொடுக்கிறாரு. இறைச்சி கேஎஃப்சி கேஎஃப்சி இந்த டைம்ல பாஸ்டர் கேஎஃப்சி சாப்பிட முடியல பாஸ்டர், 3 மாசம் ஆயிடுச்சு பாஸ்டர், எல்லாம் உங்களால தான் பாஸ்டர். Don't blame. God can give you KFC. Don't worry. Anna, don't worry. McD, God will give you. Biryani, God can give you. இந்த டைம்லயும் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? நமக்கு என்ன தேவை, நம்முடைய தேவையை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, வண்ணாந்தரத்துல இறைச்சி கிடைக்காது. இறைச்சி இல்லாத இடத்துல இறைச்சியை கர்த்தர் கொண்டுட்டு வந்தாரா, கொண்டுட்டு வரலையா? ஏன் நான் சொல்றேன், உங்களுடைய ஃபெய்த் வந்து வளரணும். அற்ப விசுவாசியாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு உங்களுடைய பேச்சு மாறணும், உங்களுடைய சிந்தை மாற வேண்டும். கர்த்தர் செய்ய முடியும். If God can fit them, okay, with me, surely God is saying yesterday, today and forever. He able to do the same thing. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக வரணும். முறுமுறுக்காம தயவு செய்து உங்களுடைய வாயின் வார்த்தை மாற வேண்டும். I'm going to praise God. I want to be thankful to God என்று சொல்லி இப்படியாக நீங்க வாழ நீங்க தொடங்கணும். சரி, அது வந்து காடை பத்தாது. protein not enough. God feel we need some carbo also. Okay, நமக்கு வந்து அதுவும் தேவைப்படுது. வாசிக்குமா அடுத்த வசனத்தை? பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் சொல்லுங்க. எதை கொடுத்தாரு? இறைச்சி கொடுத்தாரு. அப்பம் எப்போ வந்துச்சு? மார்னிங் டைம். அங்க வந்து டியூ, அங்க வந்து பனி வரும் மார்னிங் டைம். அந்த கேம்ப்ல வந்து if you go to that place, in the year 2012 we went to that place. Okay, மார்னிங்ல வந்து ரொம்ப குளிரும். சரியா? அப்போ பனி என்ன பண்ணுது? கேம்ப்ல வந்து ரெஸ்ட் பண்ணுது. மத்தியானம் வரும் பொழுது, சூரியன் ஏறும் பொழுது பனி என்ன பண்ணிரும்? கரைஞ்சிரும். அந்த பனி போகும் பொழுது we will see உள்ளுக்கீழ வந்து மணல்ல வந்து பிஸ்கட் மாதிரி எவ்ரிவேர். அது போய் என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவர்கள் போய் கலெக்ட் பண்ணணும். சரியா? according to a measure of 1 omer. எல்லாரும் 1 omer ஏறக்குறைய ஒரு குளிக்கிற வாளி இருக்குதுல, குளிக்கிற சின்ன வாளி இருக்குதுல, அந்த மாதிரி எல்லா குடும்பத்தாரும் போய் என்ன பண்ண வேண்டும்? பொறுக்க வேண்டும். அந்த பைபிள் சொல்லவே இல்லை. சரியா? பிரதர் ஜேம்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு மோசையை பார்த்து, பாஸ்டர் சுதாகர் எல்லாத்தையும் பொறுக்கிட்டாரு பாஸ்டர், எனக்கு இல்ல பாஸ்டர், எல்லாம் அந்த ஆள் பொறுக்கிட்டாரு. அங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரல. சரியாமா? அங்க வந்து என்ஜினியரிங் கம்ப்ளைண்ட் பண்ணலக்கா, அக்கா எல்லாத்தையும் நீங்க பொறுக்கிட்டீங்கக்கா, ஐ காட் நாட் இன்னஃப் ஃபார், எனக்கு பாதி தான் கிடைச்சிச்சுன்னு சொல்லி அங்க வசனம் எழுதல. எல்லாரும் போதுமானது என்ன பண்ணினார்கள்? வேண்டியதை பொறுக்கினார்கள். according to the measure அவங்க பொறுக்கினார்கள். சோ நான் என்ன பார்க்கிறேன்? கர்த்தர் பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். இங்க நான் தேவனை குறித்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்கிறேன். firstly, because God is our creator, கிரியேஷனுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. remember, because God has created us, God is meeting all our needs. Beautifully, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்றார். வாசிங்க. In Psalm 145 verse 15-16 வாசிங்க. சங்கீதம் 145 வசனம் 15-16 வாசிங்க. சரி, எல்லா ஜீவன்களின் கண்களும் பாருங்க, எல்லா ஜீவன்கள் கண்கள் அப்படின்னா எல்லா கிரியேஷன், ரைட்? எல்லா ஜீவன்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. யாரை நோக்கி பார்க்குது? கிரியேட்டரை நோக்கி பார்க்குதா? ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அவர்களுக்கு என்ன பண்றாரு? கர்த்தர் ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Can you see why God has that obligation to give us our needs? Remember, God is our creator and we are his creation. அப்ப தேவனுடைய கரத்தினால் படைக்கப்பட்டவர்களா இருக்கும் பொழுது அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவருக்கு ஒப்ளிகேஷன் இருக்குது.
ஏற்ற நேரத்திலே மிருக ஜீவனுக்கும் மனுஷனுக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேலையை அவர் என்ன பண்றாரு as a creator அவர் வந்து fulfill பண்றாரு. ஒண்ணு. இரண்டாவது உறவு நான் பார்க்கிறேன், more to that you must remember, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து not only God's creation, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. என்னுடைய நேபர் சில நேரத்துல வந்து நான் விட்டுருவேன், என்னுடைய நண்பனை சில நேரத்துல மறந்துடுவேன். நான் சொல்றேன், என்னுடைய பிள்ளைங்களை மட்டும் நான் என்ன பண்ணிடுவேன், I will never, சரியா, அவங்கள வந்து forsake பண்ணவே மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். Always remember them. So கர்த்தர் வந்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறாரு, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகன், உங்களுக்காக நான் உயிரை கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்லுகிறாரு. ஆனப்படினாலே பிள்ளைகளுக்கு பிதா, பிள்ளைகளுக்கு தகப்பனார் என்ன பண்ண மாட்டாரு, குறை வைக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும், அவர் நம்முடைய ஃபாதரா இருக்கிறபடினால், because he is our father, உங்களுக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருக்குது. கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, பசியாக கர்த்தர் விட மாட்டாரு. ஏற்ற நேரத்துல உங்களுக்கு புரோட்டீன் வேணும்னா இறைச்சியை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏற்ற நேரத்துல உங்களுக்கு காபோ தேவைன்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு அப்பத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. Can we praise our creator? Can we say thank you to our father? இதை நீங்க எப்பொழுதும் மனசுல நீங்க வச்சுக்கணும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு யாராவது சாப்பிடாம வந்துட்டீங்களா? யாராவது உங்களுக்கு பார்த்தா தெரியல, போன சொன்னேன், எல்லாம் சாப்பிட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஏசு என்ன சொன்னாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது. So at this point of time, in the wilderness time, do not worry about tomorrow. அதே நம்ம வாசிப்போமா, what Jesus said, Matthew chapter 6 verse 25 லேந்து வாசிங்க. Matthew chapter 6 verse 25 லேந்து வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எதை நாம் சாப்பிடணும், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், உங்களுடைய ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று, எதை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும், உங்களுடைய சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகாயத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். Look at the birds of the air. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா, அவர்களையும் உங்களுடைய பரமபிதா பிழை போட்டுகிறார். என்ன பண்றாரு? ஃபீட் பண்றாரா? ஃபீட் பண்ணலையா? யாரு ஃபீட் பண்றாரு? Jesus never said creator. Jesus said your heavenly father. Birds feed பண்ணுகிறவரு உங்களை கர்த்தர் போஷிக்க மாட்டாரா? போஷிப்பார். tremendously, அற்புதமாக போஷிப்பார். இப்போ நீங்க திங்க் பண்ணுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடுறாங்க, இறைச்சி சாப்பிடுறாங்க, ஒரு பக்கத்துல KFC, இன்னொரு பக்கத்துல வந்து நல்ல ரொட்டி நான் சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிடும் பொழுது என்ன ஒரு உணர்வோடு சாப்பிடுவாங்க? இதை கொடுத்தது யாரு? கர்த்தர். இன்னைக்கு always remember, the job that you are doing, the income that you are earning, the strength that you have in your physical body, இதெல்லாம் கொடுத்தவர் யார்? God. Even the skill, even the wisdom for you to think, for you to speak, இதெல்லாம் கொடுத்தவர் யாரு? கர்த்தர் என்று சொல்லி இந்த டைம்ல தான் நீங்க என்ன பண்ண முடியும், அறிய முடியும். I believe none of them can take the credit. என்னுடைய பலத்துல தான் சம்பாதிக்கிறேன், இது என்னுடைய உழைப்பு என்று ஒருத்தனும் என்ன பண்ண முடியாது. Can take the glory or can take the credit to themselves. At that point of time, God want to make sure to teach them that lesson in the wilderness. Look here, இன்னைக்கு நீ நல்லா இருக்கிறன்னா அதோட ரீசன் யாரு? இன்னைக்கு நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு வசதி, நீ சாப்பிடுற, நல்ல ஒரு வீட்டுல இருக்கிற, நல்ல ஒரு உடை உனக்கு இருக்குது, இது எல்லாருக்கும் காரணம் யாரு? உன்னுடைய பரமபிதா என்று சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்தி கற்றுக் கொடுக்கிறாரு. Can we admit that? You admit that? You admit that? If you're not going to admit that, coronavirus will prolong until you learn the lesson. You better admit. Andavare, today I surrender, Lord, I thought all this while I was so good. I thought I was so good, clever. Not because of your cleverness, no. It's all because of
God என்று சொல்லி நாம் என்ன பண்ண வேண்டும்? கற்று நாம் அறிய வேண்டும். Okay, now to go to the point, நம்ம அதை சொன்ன இந்தியன் தமிழ் சொன்ன பாத்தீங்களா, complainers, நம்ம எல்லாரும் ரொம்ப complain பண்றோம் தானே. கேள்வி சீக்கிரமா நான் போயிடுறேன். Why they complain? ரெண்டு பாயிண்ட் இருக்கு. Firstly, the Israelites complain because lack of faith, lack of spiritual maturity. Take note of this. If you are complainer, if you are grumblers, சரியா, என்ன அர்த்தம்? என்ன குறிக்குது? உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை கர்த்தர் வெளிப்படுத்துறார். At this point after the past 3-4 months அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறீங்களா? பாஸ்டர், இந்த 3 மாசம் தெரியல பாஸ்டர், எங்க வைஃப் ரொம்ப மாறிட்டாங்க பாஸ்டர், நான் அடிதான் வாங்கல பாஸ்டர், can you please pastor pray for my wife? அடி வாங்குற நிலைக்கு வந்துட்டேன். ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க, ரொம்ப இந்த 3-4 மாசத்துல பாஸ்டர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறான் பாஸ்டர், என்னால தொல்லை தாங்க முடியல. அந்த நிலையில ரொம்ப சஃபர் பண்றீங்களா? later maybe guys come and see me, or even wife la, சரியா, முடியல பாஸ்டர், இந்த 3 மாசம் பாஸ்டர் என்னுடைய ஹஸ்பண்ட் தொல்லை தாங்க முடியல, சரியா, அவர் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்காரு பாஸ்டர், சரி பேச்சு தான் ஓடுது, இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி let's say your husband torturing your wife, later come for prayer, pastor will pray, சரியா. now why this thing is happening with it? நான் சொல்றேன், இது உள்ளுக்கு உங்களுடைய inner peace இப்போ being disturbed, right? corona virus, the problem that you are facing, the surrounding problem உங்களுடைய inner peace touch பண்ணிருச்சு, ரைட் தானே? therefore நீங்க என்ன பண்றீங்க இப்பொழுது? in a wrong way react பண்றீங்க. அப்ப the wrong way ஏன் react பண்றீங்கன்னா, உங்களுடைய ஃபவுண்டேஷன் in Christ உறுதியா நீங்க போடல, உங்களுடைய அஸ்திபாரம் சரியா இல்ல. all this while your walk with the Lord, you are not really rooted in Christ. You are not really rooted in Christ. ஏன் அவர்கள் கிரம்பிள் பண்ணுகிறாங்கன்னா, அவர்களுக்கு கர்த்தர் மேல விசுவாசம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், not everyone grumble except for Moses never grumble, Caleb never grumble, Joshua never grumble in the camp. Do you know that? எல்லாரும் கிரம்பிள் பண்ணல. ஒரு சிலர் அந்த டைம்லயும் விசுவாசமாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புதிய ஏற்பாடுல பவுல் இருக்கிறாரு. பவுல் பிரீசன்ல இருந்தாரு. நீங்க பிரீசன்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கிரம்பிள் பண்ணுவோம். ஆல் ஆஃப் அஸ். பவுலும் சீலாவும் பிரீசன்ல இருக்கும் பொழுது, அந்த ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான நிலையில இருக்கும் பொழுது, பவுலும் சீலாவும் என்ன பண்ணினார்கள்? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மற்றவங்க என்ன பண்ணினாங்க? பிரீசன்ல இருக்கிறவங்களா வேடிக்கை பார்த்தாங்க. ஏன் மற்றவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள்? இவனுங்க ரெண்டு பேர் கர்த்தரை ஆராதிச்சாங்க. பிகாஸ் நல்லா கவனிங்க, சூழ்நிலைகள் வெளியிருக்கின்ற பிரச்சனை போராட்டம் அவங்களுடைய இன்னர் பீஸ் டிஸ்டர்ப் பண்ண முடியல. why? they are so rooted. God is in us. God is in us. இந்த கொரோனா வைரஸ் எங்க தாக்குனா கூட, செத்து போனா கூட, நாங்க யாரை விட மாட்டோம், கர்த்தரை விட மாட்டோம்னு சொல்லி அப்படி போன்ற விசுவாசிகளாக இருந்தார்கள். ஷாட்ராக், மேஷாக், அபிநேகோ கதை தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல அவனுக்கு என்ன சொன்னாங்க? சரியா, the king want to put them into the furnace. அவனுக்கு என்ன சொன்னாங்க? செத்து போனா we will die now. அதே சமயத்துல சாவு வராது என்று கர்த்தர் திட்டம் பண்ணார் என்றால், God can send the angel to protect us. Can we say that? Can we say that? சொல்ல முடியாது. why they can say, why these people cannot say? அதோடைய காரணம், முறுமுறுக்கிற காரணம் என்ன? நல்ல கவனிக்கணும். It's a good time to test yourself. Good time to test yourself. If you are murmuring, if you are complaining, நீங்க grumble பண்ணுகிறீங்கன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, your relationship with Jesus Christ சரியில்லாம இருக்குது. அது சரிப்படுத்துங்க என்று சொல்லி ஒரு இண்டிகேஷன் ஒண்ணு. Alright, that's why they are grumbling. ரெண்டாவது நான் சொல்றேன், why they grumbling, this very important point. அவங்களுடைய comparison very wrong. The way they compare, அவங்க என்ன கம்பேர் பண்றாங்க? முன்ன நாங்க பிரிசன்ல இருந்தோம், முன்ன நாங்க சிறையில இருந்தோம், அந்த லைஃப் பெட்டர் தான், அந்த லைஃப் பெட்டர். Actually நான் சொல்றேன், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் was wrong. The idea of blessing was wrong. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சந்தோஷம் இல்லாம நீங்க வாழ்றீங்கன்னா, நீங்க பண்ணுகிற கம்பேரிசன் இஸ் ராங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2-3 குறிப்பு நான் சொல்றேன் for you to understand. We complain about shoes. அடிடாஸ் ஷூ போட்டிருக்கிறீங்க, அவரு சுதாகர் நைக்கி ஷூ போட்டிருக்கிறாரு, எனக்கு அது மேல போறாங்க.
அவரு 400 ringgit போட்டிருக்கிறாரு, நான் 100 வெள்ளி ஷூ தான் போட்டிருக்கிறேன். Because of that I complain to myself. அவங்க எல்லாம் நல்ல நைக்கி ஷூ போட்டிருக்கிறாங்க, நான் வந்து அடிடாஸ் ஷூ தான். You see, என்னோட comparison is wrong. But how about those without leg? இன்னொருத்தனுக்கு என்ன இல்லை, சர்ச்சுக்கு வர்றாரு, அவனுக்கு என்ன இல்லை, 2 காலே இல்லை. எதை நான் பார்த்திருக்கணும்? சுதாகருடைய நைக்கி ஷூவை பார்க்காம எதை பார்த்திருக்கணும்? அவனுக்கு காலே இல்ல, கர்த்தர் எனக்கு காலை கொடுத்திருக்கிறாரு, நான் எவ்வளவு நன்றி சொல்லணும். Can we see comparison is wrong? நீ ரோங்கான நீ பக்கத்து வீடு சீனா வந்து எஸ் கிளாஸ் வச்சிருக்க, எஸ் கிளாஸ் பஸ் வச்சிருக்க, நீ வந்து Honda Accord வச்சிருக்கிற, ரைட்டு தானே? அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறான் எஸ் கிளாஸ். எங்க வீட்டுல வந்து Honda Accord, உன்னோட comparison is wrong, right? You go to the street, Malaysia வேண்டாம், I don't talk Malaysia, I take it to Sri Lanka. You follow me to Jaffna. அவன் நடந்து தான் போறான். சில பேர் மாட்டு வண்டியில போறாங்க. Thank God, நீ சர்ச்சுக்கு யாராவது மாட்டு வண்டியில வந்திருக்கிறீங்களா? Still okay, you know, most of our church members are Japanese car, you know. Not bad. No, your comparison is wrong. Don't look at S class. ஏன் S class? இல்ல பைபிள் சொல்லுது வாளாக்காமல் தரையாக்குவேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். No, இது வந்து the wrong pastors have taught you wrong lesson, wrong quotation. You don't bring Abraham here. You don't bring Old Testament scripture to support your greediness. இது wealth and health preacher, no prosperity speaker preachers இருக்காங்க பாத்தீங்களா? நீ கிறிஸ்தவர்களாக இருந்தா நீங்க வாளா இருக்க மாட்டீங்க, தலையா இருக்க. பழைய ஏற்பாடு தான் எழுதிருக்கு, புதிய ஏற்பாடு அது என்ன பண்ணு எழுதல. அப்ப ஸ்கிரிப்சரை பார்க்கும்போது கூட தவறான ரெஃபரன்ஸ் நீங்க எடுத்து தவறா நீங்க என்ன பண்றீங்க, அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே, மூணாவது உதாரணம், we complain about our small house. How about those who got no place to stay? We know that. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, வீடு 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 சின்ன வீடுன்னு சொல்லி. நீங்க வீடு இல்லாம திருவிடப்படுத்தி கிடக்கிறவங்க எத்தனை பேரு? சரியா? இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், பெரிய வீட்டை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாம அவன் தெருவிடப்படுத்திருக்கிறான் வீடு இல்லாம. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறாரு, therefore நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், நன்றி சொல்லுவேன்னு சொல்லி சரியா கம்ப்ளைண்ட் பண்ணி. We complain about our food. How about those who have no food? நான் பிலிப்பீன் ஊர்ல நடந்த ஒரு டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன். நான் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். பிலிப்பீன்ஸ்ல வந்து ரிச், வெரி ரிச், poor people very poor. So the rich people தான் they can go to KFC and eat. சரி, ஒரு அப்பா என்ன பண்ணுவாரா, very poor man, சரியா, அவர் வந்து அந்த garbage எல்லாம் கலெக்ட் பண்ணுவார். After the rich people eat their KFC, நிறைய left over இருக்கும். நீங்க இப்ப இந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன், I don't want to put anyone down, even my children நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க. even KFC வாங்கி கொடுத்து 2 இறைச்சி அதுல 1.5 தான் சாப்பிடுவாங்க, அந்த 1.5 வந்து அப்படியே இருக்கும். You know why? We are rich. Right தானே? I spent 15 ringgit, பாய்தான் கொஞ்சம் நக்கிட்டு அப்படியே இருக்கும். So that's why when I go to KFC, I never buy KFC. மிச்சம் மீதி இருக்கும், அதை என்ன பண்றது, சாப்பிடுறது. அந்த இடத்துல ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் வந்து ப்ரீச்சர் வந்தாங்கன்னு பாஸ்டர் உங்களுக்கு விசுவாசமே இல்லையா பாஸ்டர், ஏன் பாஸ்டர் அதை சாப்பிட்றீங்க? No, I feel the Bible teaches to be more content, right? Now go back to the Philippines. இந்த பிள்ளைங்க, இந்த பணக்கார பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு மிச்ச மீதி என்ன பண்ணிடும், தூக்கி போட்டுரும். They will throw inside the rubbish bin. பின்னால வந்து இந்த தகப்பு, அந்த ஏழ்மையான தகப்பு என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போறாரு. வீட்டுல யார் இருக்கிறா, 6-7 பிள்ளைங்க. அவங்க என்ன பண்றாங்க, it's a true story. They go back home. Before they eat, the father will pray. Can we pray? All the children join hands. They pray. எதை சாப்பிடுறாங்க, பணக்காரர்கள் போட்ட மிச்சம் மீதியை அவர்கள் பசியிலை சாப்பிடுகிறார்கள். விளங்கத்தை நான் சொல்றது, இன்னைக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும். COVID-19 teaching. We are wasting so much of food. God's provision நம்ம என்ன பண்றோம், நம்ம வேஸ்ட் பண்றோம். Am I right? Do not compare. Your comparison right ஆ இருக்கு. நீங்க அந்த கம்பேரிசனை வந்து சரியா நீங்க ஆக்கிட்டீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்றேன், all of us will be more grateful people of God. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுகிறத நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம
குறைச்சிருவோம். பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா நீங்க? ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்க்கு நான் போகிற பொழுது, ஓகே, I want to go to my second point. How God provided for them. How God provided for them. Okay, Shari, you go back to the important verse again, verse 4 to 5. மறுபடி வாசிங்கம்மா. Very important point. எப்படி கர்த்தர் அவர்களை போஷித்தார். Okay, Exodus chapter 16 verse 4 to 5 மறுபடி வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் 2 தனியாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவார்கள் என்றார். Okay, நல்லா கவனிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Behold, I will bring bread from heaven for you, and the people go out and gather a certain quota every day, that I may test them whether they will walk in my law or not. And it shall be on the 6th day they shall prepare what they bring in, and it shall be twice as much as they gather daily. Can you see? If you read carefully, கர்த்தர் என்ன சொல்றாரு நல்லா உங்களுக்கு நான் விளக்குறேன். As I say, இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சத்தின் ஜனங்கள், hundreds of thousand people, சரியா, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? கேம்ப் போட்டு வாழ்ந்தாங்க. காலையில பனி வரும் பொழுது, சரியா, அந்த பனியோட என்ன இறங்கி வருது? பரலோகத்திலிருந்து, வானத்திலிருந்து மன்னா வந்துருச்சு. இப்ப மணல்ல வந்து சின்ன சின்ன பிஸ்கட் இருக்கும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட், ஒரு கோட்டா கட்டு சொல்றாரு. ஒரு ஓமர் எடுத்துக்கொண்டு அந்த பிஸ்கட்டை போய் மன்னாவை போய் பொறுக்க வேண்டும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு எவ்வளவு பொறுக்கணும். நான் சொன்ன கோட்டா பிரகாரம் நீங்க பொறுக்கணும். ஒரு ஓமர் தான் பொறுக்கணும். Is that God trying to say that God is very calculative? மேல ரொம்ப ஒரு பணம் பத்துல அவருக்கு. Now time is very bad now, wilderness, I got no enough, கொஞ்சம் குறைவா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரா? Or God is teaching here an important lesson. He only provide our daily bread. God அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். So first 6 days அவங்க என்ன பண்ணணும்? First 5 days அவங்க என்ன பண்ணணும்? That means Sunday first day, Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு. ஆனா அந்த 6வது நாள்ல Friday, because மறுநாள் வந்து என்ன கிழமை? சனிக்கிழமை, Sabbath day, ஜனங்களுக்கு ஓய்வு நாள். அந்த 6வது நாள் மட்டும் God told them you can collect double the portion. Why double the portion? Because சனிக்கிழமை none of them must go out of the house. வெளியே போக கூடாது. அந்த 6வது நாள் உடையது என்ன பண்ண வேண்டும்? அந்த கூட பொறுக்கிருக்காங்க பாத்தீங்களா? அது வந்து அந்த சனிக்கிழமை வந்து அந்த 7th day வந்து அதை சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் அழகான சிஸ்டம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் வேலை செய்யணும், அளவோட வேலை செய்யணும். என்ன வேலைக்கு போனா போய் பொறுக்க போகலன்னா உங்களுக்கு சாப்பாட்டு இல்லை, ரைட்டு தானே? கர்த்தர் எவ்வளவு அழகா சிஸ்டமேட்டிக்கா நமக்கு டீச் பண்றாரு. சரி, பகல் நேரத்துல எல்லா ஆம்பளைங்கள்லாம் நீங்க போய் என்ன பண்ணுங்க? போய் பொறுக்குங்க. அதுதான் நம்மளுடைய தொழில். எவ்வளவு பொறுக்கணும்? அன்றைக்கு உடைய ஆகாரத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணீங்க? பொறுக்கீங்க. அது போதும்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? அது பத்தாது ஆண்டவரே. நம்ம வந்து இப்பொழுது ஓவர் டைம் செய்யணும் பாஸ்டர். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நம்ம கூடுதலாக சம்பாதிச்சு கூடுதலாக சேர்த்து வைக்கணும் பாஸ்டர். கஷ்டம் காலம் வந்துச்சுன்னா பாஸ்டர் நீங்க பணம் கொடுப்பீங்களா? இந்த மாதிரி குருட்டு கேள்வி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பட் the Bible never teaches us. கர்த்தர் வந்து எப்படி ப்ரொவைட் பண்றாரு? டெய்லி உனக்கு என்ன தேவைப்படுது அதை மட்டும் தேடு. இன்னைக்கு ஏன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம்? ஏன் இன்னைக்கு நமக்கு அளவுக்கு மிஞ்சி ஸ்ட்ரெஸ்? பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் பிசிக்கல் எஃபெக்டட். இன்னைக்கு சீக்கா இருக்கிறோம், இனிப்பு நீர், அந்த நீர், யூ நேம் இட், எல்லா விதமான நமக்கு பிரச்சனை. வாய் நான் சொல்றேன், மனுஷனுடைய சரீரத்துக்கு இன்னைக்கு நோய் வருகின்ற ஒரு முக்கியமான காரணம் தெரியுமா? ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸ்ட்ரெஸ் ஏன் வருது? பத்திலியே சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அப்படியே அலையிறோம். பட் கர்த்தர் அது ரொம்ப அழகா சொல்றாரு. சொன்னாங்க
உனக்கு வேண்டியதுக்கு மட்டும் சம்பாதிச்சுக்க, அன்னைக்கு சாப்பிடுற ஆகாரத்தை நான் கொடுக்குறேன். நாளைய தினத்தை குறித்து நீ என்ன பண்ணாத, பயப்படாத. நாளைக்கு வேண்டியதை என்ன பண்ற, உனக்கு அந்த கிருபையும் உனக்கு வேண்டியதை நான் கொடுக்குறேன்னு கருத்து சொல்லி கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த லெசனுக்கு வர மாட்டோம். Firstly, don't overdo it. Don't kill yourself. இப்போ பாருங்க, சிங்கப்பூர் போய் வேலை செய்யறாங்க. விடைக்கால 4 மணிக்கு போயிட்டு ராத்திரி எத்தனை மணிக்கு வராங்க? 11-12 மணிக்கு வராங்க. எதற்கு? பணத்துக்காக. சில நேரத்தில் நல்லா யோசிக்கணும், எவ்வளவு வேலை செய்யணும். நீங்க கற்றுக் கொடுக்கிறாரு, உனக்கு வேண்டியதை சம்பாதிச்சுட்டேன்னா வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுக்க கற்றுக்கொள். ரைட். நான் இன்னொரு காரியம், 6வது நாள் தான் ரெட்டிப்பா வேலை செய்யணும், 7வது நாள் நீங்க என்ன பண்ணணும், ஓய்வு எடுக்கணும். God has given one day off day for what? In order our body to get to be rejuvenated, சரியா, to அந்த ரெஸ்டோரேஷன் வரணும்னா நமக்கு எல்லாருக்கும் ஓய்வு தேவை. யார் கிரியேட்டர்? இந்த சரீரத்தை வந்து கிரியேட் பண்ணினவர் யார்? உங்களையும் என்ன கிரியேட் பண்ணினவர் யாரு? அவர் தான் கிரியேட்டர். அப்ப மேனுஃபேக்சருக்கு தெரியுமா தெரியாது இந்த பாடி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லி. இந்த பாடிக்கு குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நமக்கு என்ன தேவைப்படுது, ஓய்வு நாள். சொல்லுங்க, ஓய்வு நாள் எடுத்துருக்கிறீங்களா பாஸ்டர்? 7வது நாள் ஓவர் டைம் பாஸ்டர், டபுள் பே. அதையும் போய் கொடுக்கணும், எல்லாத்தையும் போய் என்ன பண்ணணும், எடுக்கணும். சரியா? எல்லாம் எடுத்து 50 வயசுல பாஸ்டர் கிஞ்சிங் மணிஸ் பாஸ்டர் கால் இல்ல பாஸ்டர், இவ்வளோ நீ வேலை செஞ்சு உன் சரீர சுகத்தை நீ என்ன பண்ணிட்டு இழந்துட்ட, உன் குடும்பத்தை நீ இழந்துட்ட. You got no time even for your family. God teach பண்றாரு, daily bread, earn your daily bread, and on the 7th day take your break. One day rest on Sunday or Saturday or not sure, your off day. வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஆஃப் டேல வந்து உட்கார்ந்து நல்லா நீ என்ன பண்ணல, ஓய்வு எடுக்கணும். ஓய்வு மாத்திரம் அல்ல, that is the day you spend quality time with your family, with your wife, with your children. அது இல்லையே, அது மட்டும் இல்ல. 3வது, அந்த ஆஃப் டேல வந்து time for you to come to church and worship God. Set your priority. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சரிப்படுத்துங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு குரங்கு கதையை சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிக்க இருக்கிறேன். நேற்று இந்த குரங்கு கதை சொன்னேன். நான் பாஸ்டர் கடைசியில பாத்தீங்களா பாஸ்டர் இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்ணி கடைசி எங்களுக்கு குரங்கு ஆக்குறீங்களா பாஸ்டர்? நான் சில நேரத்தை சொல்லணும், சொல்லுங்க. அப்ப இந்த குரங்கு கதை வந்து கொஞ்சம் கட்சியா இருக்கும். சரி, இந்த ஆப்பிரிக்கா தேசத்துல வந்து இந்த ஜூலு, இந்த காட்டுக்காரங்க, இவனுங்க வந்து குரங்கு பிடிப்பாங்க. சரியா? அந்த குரங்க வந்து பிடிக்கணும்னா குரங்குடைய வீக்னஸஸ் வந்து கண்டுபிடிக்கணும். குரங்குக்கு வந்து 2 பிரச்சனை இருக்குது. ஒண்ணு, குரங்கு வந்து திருடும். உங்க வீட்டுல இருந்து சொல்லிட்டு கேட்டுட்டு போகாது. இந்த ஏப்பல் தூக்கி போலாமான்னு சொல்லிட்டு குரங்கு கேட்டுட்டு போகாது. குரங்கு வந்து திருடும் ஒண்ணு. 2வது வந்து குரங்குக்கு வந்து பேராசை. சொல்லுங்க, பேராசை சொல்லுங்க. எனக்கும் பேராசை இருக்குது, சில நேரத்துல சொல்ல முடியாது. ஓகே, பேராசை. அப்போ இந்த பேராசை உள்ள குரங்க வந்து வெரி செல்ஃபிஷ் கிரீடி குரங்க வந்து பிடிக்கணும்னா அதோடைய வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டாங்க யாரு? இந்த ஜூலுக்காரங்க. இவங்க என்ன பண்ணுவானுங்க, ஹோல் வந்து டிக் பண்ணுவாங்க, சின்ன ஹோல் வந்து டிக் பண்ணுவானுங்க. சரியா? even it can be in the cave or even it can be in the coconut. தேங்காய் இருக்குது, அது ஒரு சின்ன ஒரு ஹோலை வந்து டிக் பண்ணி உள்ளுக்கு வந்து பேக் போடுவாங்க. உள்ளுக்கு வந்து குரங்குக்கு விருப்பமான ஃப்ரூட், குரங்குக்கு விருப்பமான பீனட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, உள்ளுக்கு போட்டுருவானுங்க. சோ உள்ளுக்கு போட்ட பிறகு அந்த ட்ராப்பை வந்து செட் பண்ணின பிறகு இவனுங்க என்ன பண்ணிடுவானுங்க, ஒளிஞ்சு பார்ப்பானுங்க. இந்த குரங்கு என்ன பண்ண, குடும்பமா வரும். ரைட்டா இல்லையா? இந்த குரங்கு என்ன செய்யும், அந்த சின்ன சந்துல வந்து அதோடைய சின்ன கையை என்ன பண்ணும், உள்ளுக்கு விடும். எதுக்கு? முதல் ஒண்ணு எடுத்து சாப்பிடும். ருசியா இருக்குதா? தொடர்ந்து என்ன பண்ணும், உள்ள கை விட்டுட்ட பிறகு எல்லாத்தையும் என்ன பண்ணும், பொறுக்க பார்க்கும். எல்லாம் வேணும்ல. சரியா? அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, 2வது முறை டேஸ்ட் பண்ணிட்ட பிறகு உள்ளுக்கு விட்டுட்ட பிறகு ஓடி வருவானுங்க. அந்த ஓடி வரும்பொழுது கில்லாங் கபோர்ட்ல குரங்கு என்ன பண்ணாது, லைஃப் முக்கியமா, அந்த டைம்ல ஸ்வீட் முக்கியமா, அந்த சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். அந்த டைம்ல லைஃப் தான் முக்கியம். தப்பிச்சுட்டு போயிடணும். அது என்ன பண்ணாது, எதை விடாது, உள்ளுக்கு இருக்கிறத விடாது. சோ உள்ளுக்கு இருக்கிறது அது என்ன பண்ணிடுச்சு, போடுது கையில பிடிச்ச வச்சு மாட்டிக்கும். என்ன பண்ண முடியாது, இழுக்க முடியாது. அந்த டைம்ல வலையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணிடுவானுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது வேணும், இது வேணும். சரியா?
மனைவி இருக்கிறாங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். we are like that. நல்ல காடி இருக்குது, பக்கத்து வீட்டுல இருக்கிற காடியே வேணும். நல்ல வீடு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண பாக்குறோம், லைஃப்ல வந்து ஹோல்ட் பண்ண பாக்குறோம். தட்ஸ் வை இந்த மாதிரி உலக லஸ்ட், உலக காரியம் உங்களை எல்லாரும் என்ன பண்ணிடுச்சு, என்ன பண்ணிடுச்சு, ட்ராப் பண்ணிருச்சு. அந்த குரங்கு மாட்டிக்கிச்சு பாத்தீங்களா? Because the monkey tried to possess everything. No, this life is not about possessing everything. This life is not about conquering everything. This life is a very simple. Be content with God, what God has given you. God has given a beautiful wife. Enjoy your wife. God has given you children. Enjoy your children. God has given you blessing. Enjoy பண்ணுங்க. Do not overcross them. அந்த overcross பண்ணும் பொழுது தான் நிறைய விதமான பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணிக்கொண்டு மாட்டிக்கொண்டு நம்ம இன்னைக்கு சிக்கி கொண்டு இருக்கிறோம். சரியா? live within your limit, within your means. திருப்தி படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க இருக்கிறோம். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. Paul the apostle கொடுத்த ஒரு important instruction to all the Christians. 1 Timothy chapter 6 verse 7 onwards. வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. Always remember this. நீ உலகத்துக்கு வரும்போது நீ ஒன்றும் கொண்டுட்டு வந்ததில்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. இந்த உலகத்திலிருந்து ஒன்றும் நீ அங்க கொண்டுட்டு போக முடியாது என்பது நிச்சயம். Especially for Indians, உங்களுடைய நகையை வந்து நீங்க கொண்டுட்டு போக முடியாது. Praise God. 8வது வசனத்தை வாசிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால், உண்ணவும் food and clothing இருந்துச்சுன்னா அது போதும் என்று இருக்க கடவுள். போதும் என்று சொல்லுங்க. Learn to say yes. Do not be like Najib's wife. One handbag. Okay, la 2 la. Seri 3 la. 3 different function 3 la. Takalla up to hundreds. பத்தாது. குரங்கு புத்தி பாத்தீங்களா? You understand? மாட்டிக்கிட்டால குரங்கு புத்தி. சரியா? அவனு சொல்றோம், உங்களை சொல்லல. இது அவங்க கிட்ட ரெக்கார்ட் பண்ணது கொடுத்துறாதீங்க. பிராக்டிக் பண்ணுங்க. ரைட்? உண்ணவும் உடுத்தவும் இருந்தால் போதும் என்று சொல்லுங்க. 9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், those who want to get rich, சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். Like the monkey trap, right? இங்க கத்து சொல்றாரு, உங்களுடைய ambition wrong இருந்துச்சுன்னா, not according to the scripture, நீங்க போய் என்ன பண்ணுவீங்க, மாட்டிக்குவீங்க. சரி, you will be trapped by this world. வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். Okay, thank you. கடைசியா நான் சொல்லி நான் முடிக்கிறேன். Pastor, that means are you trying to say, Pastor, money நமக்கு இருக்க கூடாதா? Mustn't we earn money? நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவர்கள் மணி earn பண்ணணும். ஆனா மணி வந்து எங்க இருக்க கூடாது? உங்களுடைய இருதயத்தை வந்து மணி ரூல் பண்ணக்கூடாது. நியூ டெஸ்டமென்ட்டைய டீச்சிங் என்ன? மணி வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் இருந்தது. மணி வந்து உங்களுடைய மாஸ்டரா இருக்கக்கூடாது. மணி கேன் பி a good slave. You understand? மணி உங்களுடைய மாஸ்டரா இருக்கக்கூடாது. மணி கேன் பி a good slave. மணி இருந்துச்சுன்னா பல நன்மையான காரியத்தை நம்ம செய்யலாம். Okay, for your information, நம்முடைய மியான்மர் மிஷன் வேலை recently we spent with Pastor Gabriel about 15,000 ringgit. அந்த பணத்தை வைத்து அந்த ஸ்லாம் ஏரியால வந்து ஒரு அழகான வீட்டை அவர்கள் அந்த வர்ஷிப் சென்டரை வந்து கட்டிட்டார்கள். மணி ஆசீர்வாதம். ஆனா நம்ம என்ன எப்படி இருக்கக்கூடாது? பணம் இச்சையிலை வாழக்கூடாது. ஸோ இன்னைக்கு பாடத்தை கற்று அறிஞ்சீங்களா? பேலன்ஸா இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Come, let us pray.